இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து. அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் வழியாய் நாம் ஒரு சில காரியங்களை இந்த வாரத்திலே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். இது நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டதான தெரிந்ததான ஒரு அற்புத பகுதி. இந்த பகுதி வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரை அடங்கி இருக்கிறது. இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி. இந்த அற்புதம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே செய்த முதலாவது அற்புதம் என்று சொல்லி இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புத பகுதி. இதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரும் அவருடைய தாயாராகிய மரியாளும் கானாவூர் என்கிறதான ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமண வீட்டில் ஆண்டவரும் பங்கெடுக்கும்படியாய் செல்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் குறைவுபடுகிறது. திருமண வீடு என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல காணப்பட வேண்டியது விருந்தோம்பல். விருந்து அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள விருந்து தான் அந்த கல்யாண வீட்டுடைய மகிமையை சொல்லும். இன்றைக்கு இந்த திருமண வீட்டில் ஒரு விஷயம் குறைந்து போகிறது. அந்த விருந்தில் என்ன விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்? திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் குறைந்து போன உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்போது மனுஷ தன்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அவர் தெய்வீக தன்மை அடைவதற்கான வேலை வரவில்லை, அவருடைய மகிமை வெளிப்படும்படியான வேலை வரவில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அது ஆண்டவருடைய தாயார் அங்கு உள்ள வேலைக்கால்களை அழைத்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, 2வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவருடைய தாயார் சொல்லுகிறதா நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள். ஏன் அந்த தாயார் அப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்? அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் குறைவுபட்டு காணப்படுகிறது. அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்நாளிலும் கூட ஏதாவது ஒரு காரியம் குறைவானதாய் காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய ஆஸ்தி பண தேவையின் மத்தியிலே நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை பலனிலே நீங்கள் குறைவுடையவர்களாய் கூட காணப்படலாம். ஒருவேளை அறிவிலே குறைவுடையவர்களாய் கூட காணப்படலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த குறைவு என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடி நாம் செய்யாமல் ஒரு சில நேரங்களிலே தவறிவிட்டதினால் இந்த குறைவு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குறைவிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். எந்தெந்த காரியங்கள்ல நீங்கள் குறைவாய் காணப்படுகிறீர்களோ அந்தந்த காரியங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிறைவானதை கட்டளையிடும்படியாய் வந்திருக்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவராய் கூட காணப்படுகிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு குறைவுகளின் மத்தியிலே ரொம்ப மன கவலையோடு கூட காணப்படலாம். குறைவுகளின் மத்தியிலே துன்பத்தோடு கூட, கவலையோடு, கஷ்டத்தோடு கூட காணப்படலாம். ஏன் எனக்கு இந்த குறைவு, ஏன் எனக்கு இந்த குறைவு என்று சொல்லி காணப்படலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த காரியத்துல ஆண்டவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதபடிக்கு நடந்திருக்கிறீர்கள்? அவருடைய தாயார் வேலையாட்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அங்கு உள்ள ஜாடிகள்ல கை கால்களை கழுவும்படியாக வைத்திருக்கிற ஒரு 6 ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பும்படியாக சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த இடத்துல அந்த வேலையாட்களில் ஒரு ஆட்களாய் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சிந்தனை எப்படி உள்ளதாய் காணப்பட்டிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். கை கால்களை அலம்பும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு கீழ்ப்படிவோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் அது ஆண்டவருடைய கட்டளையாய் காணப்படுகிறது. அந்த கட்டளைகளுக்கு அந்த வேலையாட்கள் கீழ்ப்படிந்தனர். எனவே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அந்த ரசம், அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. அதோடு கூட மட்டுமல்லாமல் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அந்த திராட்சை ரசம் முந்தின ரசத்தை காட்டிலும் மிகவும் அருமையான ருசி உள்ளதாய் காணப்பட்டது.
சொல்லப்பட்டது, அந்த மணவாளன் பேரும் புகழும் பெற்றவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைவு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காரணம் வேற யாரோ கிடையாது, அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. நம்ம ஒருவேளை ஆண்டவர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்போம், ஏன் எனக்கு இந்த குறைவு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது பலன் குறைவற்று காணப்படுகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஞானம் குறைவற்று காணப்படுகிறேன் என்று சொல்லி உங்களிடத்துல ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கான காரணம் உங்களிடத்திலே தான் காணப்படுகிறது. அந்த காரணம் என்ன என்பதை நீங்கள் நிதானித்து அறிகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று சொன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுவோம். அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்க. எந்தெந்த விஷயங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம தவறி போகிறோம், எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாவற்றையும் விட்டு நம்ம விலகி போகிறோம். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று சொன்னா ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஆவி நம்ம இடத்துல காணப்படாது. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா நம்முடைய குறைவுகள் குறைவாகவே காணப்படும், நம்முடைய குறைவுகள் நிறைவானதாய் ஒருபோதும் மாறிவிடாது. எனவே நம்முடைய குறைவுகளை இன்னைக்கு நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் சங்கீத பகுதியில் இருக்கிறது. சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம், ஏன் இந்த இடத்துல சிங்க குட்டிகளை கர்த்தர், இந்த சங்கீதக்காரனாக தாவீது சிங்க குட்டிகளை ஏன் இந்த இடத்துல ஒரு இன்சிஸ்ட் பண்ணுகிறார் என்று சொன்னால், சிங்கத்திற்கு ஒரு தன்மை உண்டு, அது காட்டினுடைய ராஜா. அந்த சிங்கம் என்ன செய்யுமாம்? ஒருபோதும் பசியா இருக்காது. ஏனென்றால் அது ராஜாவா இருக்கிறபடினால் அது இறையை உண்டோட அமைதியா இருக்கும். மறுபடியும் பசி வந்தவுடன் அது எங்கே இறை இருக்கிறது என்பதை தேடி சென்று அதை பிடிக்கிறதாய் கூட காணப்படும். சிங்கம் ஒருபோதும் பசியா இராது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட தன்மையை உடைய சிங்கம் கூட பசியாய் இருக்கலாம், அப்பேற்பட்ட தன்மையுடைய சிங்கம் கூட குறைவுபட்டு காணப்படலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு குறைவு இருக்காது. எனவே நம்மை நாமே கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். 23வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் என்ன? நான் ஒன்றும் குறைவுபட்டு போவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுங்கிப்போம். இன்னைக்கு அந்த நிறைவான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வருகிறார். அவர் உங்களுடைய குறைவுகளை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராய் கூட காணப்படுகிறார். அந்த வேலையாட்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள், அவருக்கு பயந்து நடந்தார்கள். அதே போல நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், அவருக்கு பயந்து நடப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே அப்படியே கண்களை மூடுவோம். இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியா இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர், இன்றைக்கு இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் நீர் எங்கள் உள்ளத்தில் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படலாம், பலனில் ஆண்டவரே அப்பா தேவையின் மத்தியிலே காணப்படலாம். அவைகள் எல்லா குறைகளையும் ஆண்டவரே நீரே சந்திக்கும்படியா, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களே. உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைபடாதபடிக்கு இவர்களை ஒரு சாட்சியாக நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை